ஹாய் கைஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. நான் 3 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். குடமிளகா இருந்ததுன்னா அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா குக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் போல் வதக்குனிங்கனாலே போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாடு ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் முட்டை சாப்பாட்டு கூடயும் காய்கறி கூடயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் வேணாலும் லைட்டாக ஊற்றிக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.